அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது சங்க இலக்கியமும் சங்கம் அருவிய கால இலக்கியமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இப்ப பார்க்க போறோம். சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றப்ப பழந்தமிழ் இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு நமக்கிட்ட இருக்குது. கிபி 5ஆம் நூற்றாண்டுல சமண பௌத்தர்கள் தமிழகத்திற்கு வருகின்ற பொழுது சங்கம் வைத்து சமயப்பணி ஆற்றினார்கள். சங்கம் வைத்து இலக்கியத்தை படைத்த பெருமை நம் தமிழ் மன்னர்களை சாரும். தமிழ் மன்னர்கள் என்கின்ற பொழுது குறிப்பாக பாண்டிய மன்னர்களை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் என்று சொல்வதற்கு இடம் உண்டு. சங்கம் என்று பார்க்கின்ற பொழுது முதலாக இறையனார் களவியல் உரை அப்படிங்கிற நூல்ல தான் இந்த சங்கம் என்ற சொல் ஆட்சி காணப்படுகின்றது. சங்கம் வைத்து முச்சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்ததற்கான குறிப்பு இறையனார் அகப்பொருள் உரை அந்த நூல் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 சங்கங்களையும் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களை சாரும். தலைச்சங்கம், இடைச்சங்கம் அதாவது கபாடபுரம், தென்மதுரை. தலைச்சங்கம் தென்மதுரையில் இருந்ததாகவும் இடைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்ததாகவும் தலைச்சங்கம் 4440 ஆண்டுகள் இருந்ததாகவும் இடைச்சங்கம் 3700 ஆண்டுகள் இருந்ததாகவும் சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த தலைச்சங்கமும் இடைச்சங்கமும் இருந்த இடங்களை கடற்கோள் அழித்து விட்டதாகவும் கடைச்சங்க காலத்தில் கிடைத்த நூல்களே பாட்டும் தொகையும் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள் என்று நாம் கூறக்கூடிய 14 மேற்கணக்கு நூல்களாக நமக்கு கிடைத்துள்ளன. பழம்பெரும் பாடல் ஒன்று மேற்கணக்கு நூல்களையும் கீழ்கணக்கு நூல்களையும் கூறுகின்ற பொழுது தமிழ் மொழின்னு எடுத்துட்டோம்னா சமுதாயத்தோட பண்பாட்டையும் அடையாளத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய மொழி தமிழ் மொழி. ஆரியர்கள் வருகைக்கு பின்பாக வட இந்திய மொழிகள் தன்னுடைய இயல்பு மாறிவிட்டன. ஆனா இந்திய மொழி அப்படின்னு பாக்குறப்ப தமிழ் மொழி மட்டும் இன்று வரை உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சங்க இலக்கியங்கள் தான் பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய மரபு இன்று வரை நம்மிடையே காணப்படுகின்றது. சங்க இலக்கியங்கள் என்று சொல்கின்ற பொழுது இறையனார் களவியல் உரை நூலில் தான் முதலாக முச்சங்கங்களை பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது. கிபி 5ஆம் நூற்றாண்டிற்கு பின்பு வந்த இலக்கியங்களில் சங்கம் என்ற சொல் பரவலாக காணப்படுகின்றது. இறையனார் அகப்பொருள் உரையின்படியாக தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களையும் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டிய மன்னர்கள். தலைச்சங்கம் என்று கூறுகின்ற பொழுது தலைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்ததாகவும் தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்ற 3 சங்கங்களையும் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டிய மன்னர்கள். அவயம் என்ற சொல்லே பின்பு வந்த இலக்கியங்களில் சங்கம் என்று காணப்படுவதாக இலக்கிய குறிப்புகள் வழியாக அறிந்து கொள்ள முடிகின்றது. சமண பௌத்தர்கள் தமிழகத்திற்கு வருகின்ற பொழுது சமயப்பணி ஆற்றுவதற்காக சங்கங்களை நிறுவியதாகவும் அவயம் என்ற அமைப்பில் இலக்கிய படைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் அறிந்து கொள்ள முடிகின்றது. நிலம் தரு திருவின் பாண்டியன் அவையத்து என்ற தொடராலும் மாங்குடி மருதன் தலைவனாக ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக என்று தொடராலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. சங்ககாலம் என்று கூறுகின்ற பொழுது டாக்டர் மு. வரதராசன் அவர்கள் தன்னுடைய தமிழ் இலக்கிய வரலாறு நூலிலே காலங்களை வகைப்படுத்துகின்ற பொழுது பழங்காலம், இடைக்காலம், இக்காலம் என்று 3ஆக வகைப்படுத்தியுள்ளார். அதில் பழங்காலம் என்று கூறுகின்ற பொழுது அதில் சங்க காலத்தையும் சங்கம் அருவிய காலத்தையும் காப்பிய காலத்தையும் அவர் பட்டியலிடுகின்றார். சங்க காலம் என்று கூறுகின்ற பொழுது கிமு 500 கிபி 100 வரையாகவும் சங்கம் அருவிய காலம் என்று கூறுகின்ற பொழுது கிபி 100 கிபி 500 வரையாகவும் கால இடைவெளிக்கு உட்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சங்கங்கள் 3 சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் என்று பார்க்கின்ற பொழுது தலைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய முதல் சங்கம் தென்மதுரையில் இருந்ததாகவும் 4440 ஆண்டுகள் அந்த சங்கம் இருந்ததாகவும் அச்சங்கத்திலே 449 புலவர்கள் இருந்ததாகவும் 549 பேர் உறுப்பினர்களாக இருந்ததாகவும் அறிந்து கொள்ள முடிகின்றது. இடைச்சங்கம் என்று கூறுகின்ற பொழுது கபாடபுரத்தில் இருந்ததாகவும் 3700 ஆண்டுகள் இடைச்சங்கம் இருந்ததாகவும் 3700 புலவர்கள் அச்சங்கத்தில் இருந்ததாகவும் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கடைச்சங்கம் என்று கூறுகின்ற பொழுது கடைச்சங்கம் 1850 ஆண்டுகள் இருந்ததாகவும் 449 புலவர்கள் கடைச்சங்கத்திலே இருந்ததாகவும் 49 பேர் அதில் உறுப்பினராக இருந்ததாகவும் முடத்திரு மாறன் முதலாக உக்கிர பெருவழுதி ஈராக
49 அரசர்கள் அதில் இருந்ததாகவும் அந்த அரசர்களுள் 3 பேர் கவியரங்கு ஏறியதாகவும் இலக்கிய சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. கடைச்சங்க காலத்தில் தோன்றிய நூல்களாக 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்களையும் சிற்றிசை, பேரிசை, அகத்தியம், தொல்காப்பியம் ஆகிய நூல்களையும் நாம் குறிப்பிடலாம். கடைச்சங்கத்திலே இருந்த புலவர்களாக நல்லந்துவனார், நக்கீரனார், மாங்குடி மருதனார், பெருங்குன்றூர் கிழார் போன்றோரை கூறலாம். பண்டை தமிழ் நூல்களை பாட்டியல் நூல்கள், மேல்கணக்கு நூல்கள் என்றும் கீழ்கணக்கு நூல்கள் என்றும் இரண்டாக வகைப்படுத்தி உள்ளன. மேல்கணக்கு என்று கூறுகின்ற பொழுது 8 தொகை, 10 பாட்டு ஆகிய இரண்டையும் மேல்கணக்கு நூல்கள் என்று கூறலாம். 8 தொகை என்று கூறுகின்ற பொழுது பல்வேறு வகையான உதிரி பாடல்களின் தொகுப்பாக அது காணப்படுகின்றது. பாடுபொருளாலும் அடி வரையறையாலும் யாப்பு அமைப்பாலும் இது ஒன்று போல் தொகுக்கப்பட்டுள்ளது. 8 தொகை நூல்கள் தமிழர்களின் பழம்பெருமைகளையும் நனி நாகரிக சிறப்புகளையும் உணர்வுகளையும் அழகாக சிறு சிறு பாடல்கள் வழியாக வெளிப்படுத்தி உள்ளன. பாட்டும் தொகையும் என்று கூறுகின்ற பொழுது 50 முதலா 500 ஈரா ஐவகை பாவும் பொருள் நெறி மரபின் தொகுக்கப்படுவது மேல்கணக்கு என்று வெண்பா பாட்டியல் இதற்கு இலக்கணம் கூறுகின்றது. இந்த 8 தொகை நூல்கள் அனைத்தும் பாடுபொருளாலும் யாப்பு அமைப்பாலும் அடிவரையறையாலும் தொகுக்கப்பட்டுள்ளன. 8 தொகை நூல்கள் என்று கூறுகின்ற பொழுது அதில் 8 வகையான நூல்கள் 8 நூல்கள் உள்ளன. அவையாவன நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம், புறம் என்று இத்திரத்த 8 தொகை ஆகும். இவையே 8 தொகை நூல்கள் ஆகும். 8 தொகை நூல்களை பார்க்கின்ற பொழுது இதை 3ஆக வகைப்படுத்தலாம். அகநூல்களாகவும் புறநூல்களாகவும் அகமும் புறமும் கலந்த நூலாகவும் வகைப்படுத்தலாம். அகநூல் என்று கூறுகின்ற பொழுது 5 நூல்களை அகநூல்களாக கொள்வதற்கு இடம் உண்டு. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய 5ம் அகநூல்களாகும். புறநானூறும் பதிற்று 10ம் புறநூல்களாகும். பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூலாகும். அகநூல்கள் என்று கூறுகின்ற பொழுது நற்றிணை முதலாவதாக இடம்பெற்றுள்ளது. நல் கூட்டல் திணை என்ற அடைமொழியை பெற்றுள்ளது. அடிவரையறையால் ஒன்றுபோல் தொகுக்கப்பட்ட நூல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. சிற்றல்லை 4 அடியாகவும் சிற்றல்லை 9 அடியாகவும் பேரல்லை 12 அடியாகவும் உடையது. பல்வேறு மன்னர்களின் வரலாறு, உவமை, உள்ளுரை, இறைச்சி போன்ற பொருள்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. திருக்குறள் ஏராளமான திருக்குறள் கருத்துக்களை இதில் கையாண்டுள்ளனர். சான்றாக ஒரு பாடலை இங்கே நாம் பார்ப்பதற்கு இடம் இருக்கின்றது. பெரியோர்கள் பெரியோருடன் மட்டுமே நட்பு கொள்வர் என்பதற்கு ஒரு பாடல். தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல குறையோ மன்ற குறையோர் கேள்மை என்ற பாடல் வழியாக இதனை அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. மேலும் ஒரு பாடல், மனிதன் என்பவன் எப்படிப்பட்ட பண்புகளை உடையவனாக இருத்தல் வேண்டும், செல்வம் என்பது எது என்று கூறுகின்ற பொழுது நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்கிறது. அதாவது பாராட்டு, புகழுரை, வாகனங்கள் அவையெல்லாம் செல்வம் அல்ல. யார் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, மற்றவர்களுடைய மனத்தை புண்படுத்தாமல் பிறரின் எழுமைக்கு வருந்தக்கூடிய மனித பண்பே செல்வம் என்று நற்றிணையில் குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அகநூல்களில் குறுந்தொகைக்கு இடம் இருக்கின்றது. குறுந்தொகை என்று கூறுகின்ற பொழுது நல்ல குறுந்தொகை என்ற அடை பெற்று வருகின்றது. குறுகிய அடிகளை உடையது, ஆதலால் இது குறுந்தொகையாக இருக்கலாம் என்று கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. உரையாசிரியர்கள் பலரால் பெரிதும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள ஒரு சிறந்த இலக்கியம் குறுந்தொகையாகும். குறுந்தொகை அடிவரையறை என்று பார்க்கின்ற பொழுது சிற்றல்லை 4 அடியாகவும் பேரல்லை 8 அடியாகவும் உள்ளது. குறுந்தொகையில் உவமையின் நிலைக்கடனாக இந்த குறுந்தொகையை கொள்ளலாம். ஏராளமான உவமைகள் இந்த குறுந்தொகை பாடல்களில் இடம்பெற்றுள்ளன. சான்றாக ஒரு பாடலை இங்கே நாம் காணலாம். திருமணமான புதிதில் தலைவி தலைவனுக்கு சோறு சமைத்து கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கின்ற பொழுது தலைவன் அதை மகிழ்வுடன் உண்ணுகின்றார். அந்த காட்சியை படம் பிடித்து காட்ட வந்த அந்த குறுந்தொகை ஆசிரியர் மொழிதையில் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கலாது ஒளி குவளை உண்கண் குய்புகை கழும
தான் துழந்து அட்ட தீங்குளிப்பாக இனிது என கணவன் உண்டலில் நுண்ணினின் மகிழ்ந்தென்று ஒண்ணுதல் முகனே என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை இங்கே சொல்லலாம். திருமணமான புதிது, சமைப்பதற்கு தெரியாத ஒரு வயது. அப்பொழுது சமைப்பதற்காக, சோறு செய்வதற்காக முற்படுகின்றார். முற்படக்கூடிய அந்த தலைவி தையை நன்றாக பிசைகின்றார். பிசைந்த அந்த கையை அவசரத்தின் காரணமாக சேலையிலே துடைத்துக் கொள்கின்றார். அது மட்டுமல்லாமல் புகை, அடுப்பிலிருந்து வரக்கூடிய அந்த புகை குவளை மலர் போன்ற அவளுடைய கண்களை சிவப்பாக்குகின்றது. தன்னால் சமைக்கப்பட்ட உணவை தன்னுடைய கணவனுக்கு வைக்கின்ற பொழுது அவன் இனிது இனிது என்று சொல்லி அதை உண்கின்றான். அப்பொழுது அவளுடைய முகமானது வெட்கத்தால் சிவப்படைகின்றது. அவள் வெட்கப்படுகின்றாள், நாணப்படுகின்றாள் என்பதாக அமைந்துள்ள ஒரு பாடல். இதை போன்ற ஏராளமான உவமை நிறைந்த பாடல்கள் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தபடியாக ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு என்று சொல்கின்ற பொழுது, அடிவரையறை என்று பார்க்கின்ற பொழுது சிற்றெல்லை 3 அடியாகவும் பேரெல்லை 6 அடியாகவும் இந்த ஐங்குறுநூற்று பாடல்களில் உள்ளன. ஐங்குறுநூற்று பாடல் மன்னர்களுடைய வரலாறு பற்றி பேசப்படுகின்றது. இது வைப்பு முறை என்று பார்க்கின்ற பொழுது மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை என்ற வைப்பு முறையை உடையது. ஐங்குறுநூறிலே 5 திணை சார்ந்த 100 பாடல்கள் உள்ளன. ஒவ்வொரு திணைக்கும் 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு 10லுமே 10 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது இதனுடைய சிறப்பு ஆகும். ஐங்குறுநூறு என்று பார்க்கின்ற பொழுது 5 புலவர்கள் இதை பாடி உள்ளதாக பழம்பாடல் ஒன்று நமக்கு கிடைக்கின்றது. மருதம் ஓரம்போகி, நெய்தல் அம்மூவன், கருதும் குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பேயனே, நூலை ஓது ஐங்குறுநூறு என்ற வெண்பாவால் 5 புலவர்களால் இந்த நூல் பாடப்பட்டதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நூலில் உவமை அதிக அளவாக இடம்பெற்று உள்ளது. உவமை களஞ்சியமாக இந்த நூல் திகழ்வதாக சொல்லலாம். பேயனார் பாடியுள்ள ஒரு பாடலில், நின்னே போலும் மஞ்சை ஆல நின் நன்னுதல் போலும் முல்லை மலர, நின்னே போலும் மா மருந்து நோக்க நின்னே உள்ளி வந்தனன் நன்னுதல் அறிவை காரினும் விரைந்தே என்ற பாடல் வழியாக தலைவியை பார்க்க வந்த தலைவன் அந்த தலைவியையே உவமை களஞ்சியமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பாடல் வழியாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்தபடியாக கலித்தொகை. கலித்தொகை என்று கூறுகின்ற பொழுது 150 பாடல்களை உடையது. பாடல் வரையறை என்று பார்க்கின்ற பொழுது 80க்கும் மேற்பட்ட அடிகளை உடைய பாடல்களும் இந்த கலித்தொகையிலே இடம்பெற்றுள்ளன. 150 பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கலித்தொகையில் 5 புலவர்கள் பாடியதாக ஒரு வெண்பா இடம்பெற்றுள்ளது. பெருங்கடுங்கோன் பாலை, குறிஞ்சி, கபிலன். கலித்தொகை என்று கூறுகின்ற பொழுது கலித்தொகையில் 5 திணை தொடர்பான பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. 150 பாடல்கள் கலித்தொகையில் உள்ளன. 5 புலவர்களால் பாடப்பட்டது கலித்தொகையாகும். பெருங்கடுங்கோன் பாலை, கபிலன் குறிஞ்சி, மருதன் இளநாகன் மருதம், அருஞ்சோழன் நல்லுருத்திரன் முல்லை, நல்லந்துவன் நெய்தல், கல்வி வளார் கண்ட கலி என்ற வெண்பாவால் இதனை அறிந்து கொள்ள முடிகின்றது. கல்வி வல்லவர்களால், கற்று வல்லவர்களால் உணரக்கூடிய ஒரு பாவாக இந்த கலித்தொகை அமைந்துள்ளது. கலிப்பாவினால் ஒத்தாலிசை கலிப்பாக்களால் ஆன பாடல்களை உடையது இந்த கலித்தொகை. கலித்தொகை பாடல்களிலே பெரும்பான்மையாக பாலை பாடல்களும் மருது பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு உலகியல் உண்மைகளை கூறுவனவாக கலித்தொகை பாடல்கள் உள்ளன. சான்றாக தலைவனுடன் உடன்போக்கு சென்ற ஒரு தலைவியை தேடி செல்லக்கூடிய செவிலித்தாய் ஒருத்தி அவனுடைய உள்ள புலம்பலை அழகாக பதிவு செய்துள்ளது கலித்தொகை பாடல் ஒன்று. வழியில் யாரையெல்லாம் பார்க்கின்றாளோ அவர்களை எல்லாம் தன்னுடைய மகள் பற்றி வினவுகின்றாள். அவள் கேட்கின்ற பொழுது, என் மகள் ஒருத்தையும் மற்றொருத்தையும் மகனும் இவ்வழியில் சென்றதை பார்த்தீர்களா என்று கேட்கின்றாள். அவர்கள் அதற்கு பார்க்காமல் இல்லை, பார்த்தோம் என்று சொல்லி சில உண்மைகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். அப்பொழுது ஒரு பாடல், பல ஒரு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும், நினையும் கால் நும்மகள் நுமக்கு ஆங்கு அணையலே என்று சந்தனம், முத்து, இசை ஆகியவை
பிறக்கும் இடங்களில் பிறந்தாலும் யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கே அது பயனுள்ளதாக இருக்கும், நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அவளை வழியனுப்பி வைக்கிறார்கள். மனம் தெளிந்த செவிலித்தாய் மகிழ்ச்சியுடன் செல்வதாக ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. அடுத்தபடியாக தலைவியின் இன்பத்தை நுகர்ந்த தலைவன் ஒருவன் அவளை மறந்து விடுகின்றான். தலைவியை பார்க்க அவன் வரவே இல்லை. அப்பொழுது தோழியானவள் தலைவனை இடித்துரைப்பதாக ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. தோழி தலைவனிடம் சொல்கின்ற பொழுது பாலை அருந்தியவர் அப்பாத்திரத்தை மறந்து விட்டதை போல தலைவியின் நலனை நுகர்ந்து நீ எடுத்து ஒதுக்கிவிட்டாயே என்று கூறுகின்ற பொழுது மெய்ப்பொருள் உணர்ந்த சான்றோர் போல உலகியல் உண்மைகளை பேசக்கூடியவளாக தோழி அங்கே தோழியை அங்கே பதிவு செய்துள்ளார் கலித்தொகையாசிரியர். தோழி கூறுகின்ற பொழுது தலைவனிடம் கூறுகின்ற பொழுது தாளைப்பூ மலர்ந்தவை போல பூவல்கும் துறைவர் கேள் என்று அந்த பாடலிலே வருகின்ற பொழுது சில உலகியல் உண்மைகளை அவள் கூறுகின்றாள். அவற்றுள் 9 விதமான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை திரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்றல், செறிவு எனப்படுவது மறைபிறர் அறியாமை, நிறை எனப்படுவது கூறியது மறாமை, பொறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வப்பல், பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்று உலகியல் உண்மைகளை உணர்த்தக்கூடிய விதத்திலே அந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்தபடியாக அகநானூறு என்று பார்க்கின்ற பொழுது அகப்பாடல்களிலேயே 8 தொகையில் உள்ள அகப்பாடல்களிலேயே நீண்ட அடி வரையறை உடைய பாடல்கள் அகநானூற்று பாடல்களாக சொல்லலாம். அகநானூற்று பாடலிலே 13 அடி சிற்றல்லையும் 31 அடி பேரல்லையும் உடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. முதல் கரு உரி என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களையுமே விரிவாக பேசக்கூடிய நூலாக அகநானூறு இருக்கின்றது. இந்த அகநானூரை அகம் என்றும் நெடுந்தொகை என்றும் கூறுவார்கள். அகநானூற்றிலே 3 பிரிவுகள் காணப்படுகின்றன. களிற்று யானை நிறை, மணிநிடை பவலம், நித்தில கோவை என்று சொல்லக்கூடிய 3 பிரிவுகள். களிற்று யானை நிறை 1 முதலாக 120 வரை உள்ள பாடல்களை களிற்று யானை நிறை என்றும், அடுத்ததாக இடம்பெற்றுள்ள 180 பாடல்களை மணிநிடை பவலம் என்றும், மற்றுமுள்ள 100 பாடல்களை நித்தில கோவை என்றும் வகைப்படுத்தி வைத்துள்ளார்கள். வரலாற்று செய்திகள் மிகுதியாக இடம்பெற்றுள்ள நூலாக இந்த அகநானூறு காணப்படுகின்றது. அடுத்தபடியாக புறநூல்கள் 8 தொகையில் 2 நூல்கள் உள்ளன. புறநானூறு 10 புறநானூறு என்று கூறுகின்ற பொழுது புறப்பொருள் தொடர்பான 400 பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளதால் புறநானூறு என்று பெயர் வந்தது. புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் இதனை சொல்லலாம். புறநானூற்றிலே வெற்றி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடார், காஞ்சி என்று சொல்லக்கூடிய 7 திணைகளுக்குமாக சான்று காட்டக்கூடிய பல பாடல்கள் புறநானூற்றிலே இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டின் மூவேந்தர்களையும் குறுநில மன்னர்களையும் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு பதிவாக இந்த புறநானூற்று பாடல்கள் திகழ்கின்றன. கடையெழு வள்ளல்களை பற்றிய செய்திகளும், மன்னர் மக்கள் உறவு, புலவர் அரசர் உறவு, அரசர் உறவு போன்ற செய்திகளை புறநானூற்று பாடல்கள் தன்னகத்தை கொண்டுள்ளன. கோப்பெரும் சோழன் பிசிராந்தையார் நட்பு, கபிலர் பாரி நட்பு, ஔவையார் அதியமான் நட்பு போன்றோரின் நட்பு தொடர்பான விஷயங்களும் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. செய்திகளும் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சான்றாக புறநானூற்றிலே அரசனாக இருந்தாலும் ஆள்பவனாக இருந்தாலும் அனைவருக்கும் தேவையான அடிப்படை விஷயங்கள் ஒன்றையவன் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பாக்கும் கல்லா ஒருவனுக்கும் உண்பவை 4 உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்ற அப்பாடலில் செல்வத்தின் பயன் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதே என்று கூறுகின்ற பொழுது ஈதல் அறமே இங்கே மிகுதியாக வலியுறுத்தப்படுகின்றது. இத்தகைய பொருள் சார்ந்த பல பாடல்கள் புறநானூற்றிலே இடம்பெற்றுள்ளன. அடுத்தபடியாக 10 என்று கூறுகின்ற பொழுது சேர மன்னர்களை பற்றிய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆவணமாக
பதிற்று 10 காணப்படுகின்றது. பதிற்று 10 முதல் 10 இறுதி 10 கடல்கோள்களால் கொல்லப்பட்டன. இடையிலே இருக்கக்கூடிய 2ஆம் 10 9ஆம் 10 வரையாக 80 பாடல்கள் பதிற்று 10 இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு 10லும் 10 பாடல்கள் வீதமாக 100 பாடல்கள் இருந்திருக்கலாம். இப்பொழுது நமக்கு 80 பாடல்கள் மட்டுமே கிடைப்பவையாக உள்ளன. அடுத்தபடியாக பரிபாடல். அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடலாகும். பரிபாடலிலே 70 பாடல்கள் இருந்ததாக கூறியுள்ளன. திருமாலை பற்றிய பாடல், கடவுளரை பற்றிய பாடல்கள் புறப்பாடல்களாகவும், வைகை பற்றிய பாடல்கள் அகப்பாடல்களாகவும் உள்ளன. திருமாலுக்கு 8 பாடல், முருகனுக்கு 31 பாடல், கொற்றவைக்கு 1 பாடலாகவும், வைகை பற்றிய பாடல்கள் 26ஆகவும், மதுரை பற்றிய பாடல்கள் 4ஆகவும் 70 பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது கடுவன் இழ எயினனார் பாடல் 1 நின்பால் யாம் இறப்பவை அருளும் அன்பும் பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, அருளும் அன்பும் அறமும் இம்மூற்றுமே நின்பால் இறப்பவை என்று வேண்டுவதாக ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. மதுரையின் நகர அமைப்பை பற்றிய ஒரு பாடல் பரிபாடலிலே இடம்பெற்றுள்ளது. ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் கூறியதை போல இறைவனை அனைத்திற்கும் அடிப்படை என்று சுட்டக்கூடிய வகையில் ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. அப்பாடலானது தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்தும் நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் அழியும் நீ, திங்களுள் ஒளியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீயே என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை அனைத்து சமயத்தவரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தபடியாக 10 பாட்டு. 10 பாட்டு என்று கூறுகின்ற பொழுது 10 பாட்டிலே 10 பாடல்கள் உள்ளன. நெடும் பாடல்களின் தொகுப்பாக இந்த 10 பாட்டு இடம்பெற்றுள்ளது. நெடும் பாடல் என்று கூறுகின்ற பொழுது அதிலே நெடும்பாட்டிலே இருக்கக்கூடிய 10 பாடல்களையும் சுட்டக்கூடிய வெண்பா 1, முருகு பொருளாறு, 12 முல்லை, பெருகு வள மதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடு நல் வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடா தொடும் 10 என்று சுட்டக்கூடிய 10 நூல்களாகும். இந்த 10 நூல்களையும் மூன்றாக வகைப்படுத்தி பார்ப்பதற்கு இடம் உண்டு. அகப்பொருள் தொடர்பான நூல்கள் 3 நூல்கள் உள்ளன. புறப்பொருள் தொடர்பான நூல்கள் 6 நூல்கள் உள்ளன. அகமும் புறமும் கலந்த நூலாக ஒரே ஒரு நூல் மட்டும் உள்ளது. அகப்பொருள் நூல் என்று பார்க்கின்ற பொழுது குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகிய 3 நூல்களும் அகப்பொருள் தொடர்பான நூலாகும். புறப்பொருள் நூல் என்று பார்க்கின்ற பொழுது 10 பாட்டிலே இடம்பெற்றுள்ள ஆற்றுப்படை நூல்கள், சரிபாதி நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாக இடம்பெற்றுள்ளன. ஆற்றுப்படை நூல்களாக 5 நூல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 5 ஆற்றுப்படை நூல்களுடன் மதுரை காஞ்சியை சேர்க்க புறம் தொடர்பான நூல்கள் 6 நூல்கள் உள்ளன. நெடுநல் வாடை அகமும் புறமும் கலந்த நூலாக இங்கே உள்ளது. ஆற்றுப்படை என்று கூறுகின்ற பொழுது 10 பாட்டில் சரிபாதியாக இடம்பெற்றுள்ள ஆற்றுப்படை நூல்களை பார்க்கின்ற பொழுது பரிசு பெற்ற இரவலன், பரிசு பெற விரும்பும் இரவலனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ள பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் இவர்கள் பரிசில் வாழ்க்கையை உடையவர்கள். இவர்கள் ஆற்றுப்படுத்தக்கூடிய இந்த செய்தியை கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிகுறி சென்று பயன் எதிர சொன்ன பக்கம் என்ற தொல்காப்பிய நூற்பாவால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதில் முதலாவதாக 10 பாட்டில் முதலாவதாக இடம்பெற்றுள்ளது திருமுருகாற்றுப்படையாகும். திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர். இதில் 317 அடிகள் இடம்பெற்றுள்ளன. திருமுருகாற்றுப்படையிலே முருகனின் அறுபடை வீடுகள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அறுபடை வீடுகள் என்று பார்க்கின்ற பொழுது திருப்பரங்குன்றம், திருச்சீர் அலைவாய், திரு ஏரகம், திரு ஆவினன்குடி, குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடிய 6 படை வீடுகளை பற்றிய செயல்களும் முருகனுடைய ஆற்றல், அருமை, பெருமைகள் முதலான செய்திகள், முருகனை வந்து வழிபடக்கூடியவர்களை பற்றிய பதிவுகள் இந்த நூலிலே இடம்பெற்றுள்ளன.
இறைவனுடைய அருள் பெற்ற ஒருவன் இறைவனுடைய அருள் பெற வேண்டிய ஒருவனை ஆற்றுப்படுத்துவதாக இந்த நூலானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலை புலவர் ஆற்றுப்படை என்றும் சொல்லலாம். இந்த நூல் சைவ திருமுறைகளுள் 11ஆம் திருமுறையினுள் ஒரு நூலாக இடம்பெற்றுள்ளது. சைவர்கள் நாள்தோறும் ஓதி உணர்ந்து இன்புறத்தக்க வகையிலே அமைந்துள்ளது இந்த திருமுருகாற்றுப்படையாகும். அடுத்தபடியாக பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை என்று பார்க்கின்ற பொழுது கரிகால் சோழ மன்னனிடம் பரிசில் பெற்ற பொருணர்களை பற்றிய பதிவு இதில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தபடியாக சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை. பாடல்கள் பரிசில் பெற்ற பாடல் பரிசில் பெற விரும்பிய பாடலை ஆற்றுப்படுத்துவதாக இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றுக்கு தகுந்த சான்றாக சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை ஆகிய நூல்களை சொல்லலாம். அடுத்தபடியாக மலைப்படுகடம் என்று சொல்லக்கூடிய கூத்தராற்றுப்படை. இந்த ஆற்றுப்படை நூல்கள் அனைத்துமே பரிசில் பெற்றவர்களுடைய பரிசில் பெற விரும்புபவர்களின் வறுமை நிலையினையும் அவர்கள் சென்ற வழியின் இயல்புகளையும் 5 நிலங்களிலே இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு, உடை, உறைவிடம், ஆடை, அணிகலன்கள் முதலான பண்பாட்டு பதிவுகளையும் அறிந்து கொள்ள ஆற்றுப்படை நூல்கள் நமக்கு துணை செய்கின்றன. அடுத்தபடியாக மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூலிலே நீண்ட பாடல் என்று சொல்லக்கூடியது மதுரை காஞ்சியாகும். 782 அடிகளை உடையது மதுரை காஞ்சியாகும். இளையாமை தொடர்பான செய்திகளை மன்னனுக்கு அறிவுறுத்துவதாக மாங்குடி மருதனாரால் பாடப்பட்டுள்ள நீண்ட பாடல் இது ஆகும். அடுத்தபடியாக அகநூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது 3 அகநூல்கள் உள்ளன. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. குறிஞ்சிப்பாட்டு ஆரியரசன் பிரகத்தனுக்கு தமிழை அறிவித்தற்காக கபிலர் பாடியது குறிஞ்சிப்பாட்டு. அறத்தோடு நிற்றல் என்ற துறையை சார்ந்தது இந்த குறிஞ்சிப்பாட்டு ஆகும். குறிஞ்சிப்பாட்டிலே 99 வகையான மலர்களை பற்றிய பதிவு இடம்பெற்றுள்ளது. அடுத்தபடியாக முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். அகநூல்களிலே அடுத்தபடியாக இடம்பெற்றுள்ளது பட்டினப்பாலையாகும். முட்டாச்சிறப்பில் பட்டினம் பெறினும் தலைவியை விட்டு பிரிந்து வர மாட்டேன் என்று தலைவன் கூறுவதாக அமைந்துள்ள இந்த பாடல் செலவழுங்குதல் என்ற துறையை சார்ந்தது. வஞ்சி நெடும் பாட்டு என்றும் அழைக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக 10 பாட்டிலே அகமும் புறமும் கலந்த பாடலாக நெடுநெல் வாடையை சொல்லலாம். நெடுநெல் வாடை நக்கீரரால் பாடப்பட்டது. 188 அடிகளை உடையது. கீழ்கணக்கு என்று சொல்கின்ற பொழுது கீழ்கணக்கிலே 18 நூல்கள் உள்ளன. தமிழக வரலாற்றிலே பாண்டியர்களுக்கு அடுத்தபடியாக கல்பிடர்களும் பல்லவர்களும் நுழைந்த பொழுது பாலி பிராகிருதம் போன்ற மொழிகளின் செல்வாக்கு அதிகம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் சங்க இலக்கியத்தின் பாடுபொருளாக இருந்த காதல், வீரம் ஆகியவற்றுக்கு மாற்றாக அறத்தை வலியுறுத்தக்கூடிய நீதி இலக்கியங்கள் தோன்றின. அந்த நீதி இலக்கிய அறநூல்களாக 18 நூல்கள் தோன்றின. கலப்பிடர்களுடைய ஆட்சி காலத்தை தமிழகத்தின் இருண்ட காலம் என்று சொல்லலாம். கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பாக பழைய பன்னிரு பாட்டியல் அடிநிமிர் பில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட உரைப்பது கீழ்கணக்கு என்கிறது. கீழ்கணக்கிலே 18 நூல்கள் இருந்ததை நாலடி, நான்மணி, 440, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலையவாம் கீழ்கணக்கு என்ற வெண்பாவால் அறிந்து கொள்ள முடிகின்றது. கீழ்கணக்கிலே 11 நூல்கள் அறநூல்களாக இருந்தன. 6 நூல்கள் அகம் சார்ந்த நூல்களாகவும் 1 நூல் புறம் சார்ந்த நூலாகவும் வகுக்கப்பட்டுள்ளது. அறம் சார்ந்த நூல்களாக திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, 18 நூல்கள் உள்ளன. இவை பழைய வெண்பா 1, நாலடி, நான்மணி, 440, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலையவா கீழ்கணக்கு என்கிறது. இந்த கீழ்கணக்கிலே 11 நூல்கள் அறம் சார்ந்தவையாகவும் 6 நூல்கள் அகம் சார்ந்தவையாகவும் 1 நூல் புறம் சார்ந்ததாகவும் உள்ளது. அறம் சார்ந்த நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400,
சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி ஆகிய 11 நூல்களையும் அறநூல்களாக கூறலாம். அகம் சார்ந்த நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணை மொழி 50, திணை மாலை 150, கார் 40, கைநிலை என்ற நூலை சொல்லலாம். புறம் சார்ந்த நூல் என்று பார்க்கின்ற பொழுது களவொளி 40 ஆகிய நூலை சொல்லலாம். 17 கீழ்கணக்கு நூல்கள் என்று கூறுகின்ற பொழுது திருக்குறளுக்கு மிகுந்த இடம் இருக்கின்றது. திருக்குறள் மனிதன் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்ற விஷயத்தை அழகாக கூறுகின்றது. மனத்துக்கண் மாசிலநாதன் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற என்ற குறள் கருத்தானது. மேல்கணக்கு கீழ்கணக்கு ஆகிய நூல்கள் பண்டை தமிழரின் அகம் மற்றும் புற வாழ்க்கையை எடுத்துரைப்பவையாக உள்ளன. பழைய இலக்கியம் என்பதால் தனித்தமிழ் இலக்கியமாக விளங்குகின்றன. இதில் கூறப்பட்டுள்ள செய்திகள் சங்க காலத்துக்கு மட்டுமல்லாமல் எல்லா கால மக்களுக்கு பொருந்தும்படியாகவும் இந்த இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ளன. இதுவே இவ்விலக்கியங்களின் சிறப்பு ஆகும். நன்றி.